எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கி நான் என்ன வீடியோ உங்களோட ஷேர் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டே இன் மை லைஃப் மாதிரி தான். அதில் நான் ஒரு கேக் பண்ணியிருக்கிறேன். ஸோ அது எப்படி பண்ணி டெக்கரேஷன் பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிறதையும் நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணுறேன். அன்றைக்கி வீக்கெண்டு சாட்டர்டே. ஸோ எல்லாருமே கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிச்சோம். ஃபஸ்ட்டு பசங்க எழுந்திரிச்சிட்டு விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க. அதில் அந்த ஆதிரன் பார்த்திங்கன்னா எப்பயுமே ஹரி வச்சிருக்கிறதா வேணும்னு கேட்டு அழுது அது எப்படியாவது வாங்கி கொடுத்துடணும் நம்ம. அப்படின்னா தான் அவன் அப்படியே அமைதியாக ஆகுவான், இல்லைன்னா அழுதுகிட்டே தான் இருப்பான். அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்காரங்க டீ போட்டு அவங்க குடிக்க ஆரம்பித்தாங்க. பசங்க எப்பயும் போல் அப்படியே விளையாண்டுக்கிட்டே டிவி பார்த்துட்டு இருந்தாங்க. நான் அதுக்கப்புறம் தான் தூங்கி எழுந்திரிச்சிட்டு வந்தேன். என்ன பண்ணுற? டிவி பார்க்குற? என்ன சாப்பிட்றீங்க ரெண்டு பேரும்? கேரட்டா? பசங்களுக்கு பார்த்திங்கன்னா காலையில் பிரெட் ஆம்லெட் மாதிரி போட்டு கொடுத்தாங்க. ஸோ அவங்க அது சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் நான் இது அவகேடோ சாண்ட்விச் மாதிரி சாப்பிட்டேன். அவகேடோ இருக்குது பார்த்திங்களா, அது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த ப்ரெக்னென்சி டைம்லையாக இருக்கட்டும், இல்லை நார்மலாக நம்ம சாப்பிடும் போதும் ரொம்ப நல்லது. நம்ம ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது. நம்ம ஊரில் பட்டர் ஃப்ரூட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மேக்ஸிமம் சில பேருக்கு தெரியாது. அவகேடோன்னு சொன்னால் சில கடையில் தெரியாது. பட்டர் ஃப்ரூட்டுன்னு சொன்னிங்கன்னா நீங்கள் நிறையா கடையில் தெரியும். உங்களுக்கு கிடச்சதுன்னா நீங்கள் வாங்கி சாப்பிடுங்க, உடம்புக்கு நல்லது. ஸோ நான் அவகேடோ சாண்ட்விச் பண்ணேன். பசங்களுக்கு பார்த்திங்கன்னா பிரெட் ஆம்லெட் மாதிரி. Just for the taste, not be spicy at all. Appa, the cheese is for you, okay? ஆம்லெட் சாப்பிடு ஹரி. எஸ். அவகேடோ சாண்ட்விச் பார்த்திங்கன்னா ஒரு ஹாஃப் அவகேடோ மட்டும்தான். ஸோ எனக்கு மட்டும்தான் அவகேடோ சாண்ட்விச், அதனால் ஹாஃப் இருந்தால் போதும். அதில் கொஞ்சம் சால்ட்டு, பெப்பர், லெமன் ஜூஸ் இதெல்லாம் நல்லா மேஷ் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இது நல்லா அந்த மாதிரி கரண்டி வச்சு மேஷ் பண்ணதுக்கப்புறமா அதில் ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணேன். ஏன்னா பச்சை மிளகா நம்ம கடித்ததே இருக்கிறதே தெரியக்கூடாது, அந்தளவுக்கு ரொம்ப சின்னதாக கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ப்ரெட்டில் பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு இந்த அவகேடோவை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் சாட் மசாலா, அப்புறம் சீஸ். நம்ம அமுல் சீஸ் இருக்குது பார்த்திங்களா, அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த சாண்ட்விச்சுக்கு. ஸோ சீஸ் வச்சுட்டு மேலே ஒரு ப்ரெட் வச்சுட்டு நாங்கள் சாண்ட்விச் மேக்கரில் வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா அவகேடோ சாண்ட்விச் சூப்பராக ரெடி ஆயிரும். இந்த வீடியோ எடுத்தது பார்த்திங்கன்னா 3 வீக்ஸ் முன்னாடி. அப்போ எனக்கு 10th 11th வீக்கில் இருந்தேன். இப்போ நான் எனக்கு 14 வீக்ஸ் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ அந்த டைமில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக பெட்டராக இருந்தது. இந்த கேக் நான் யாருக்கு பண்ணுறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, என் கூட பறை டான்ஸ் ஆடின சஞ்சய் அப்படிங்கிற பையனுக்கு தான் பர்த்டே. ஸோ அவனுக்காக தான் அன்றைக்கி அந்த கேக் பண்ணேன். ஸோ நாங்கள் காலைல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்காரர் கேக்குக்கு தேவையான கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் தேவைப்பட்டது. அதனால் அதை வாங்குறதுக்காக இங்கே பக்கத்தில் கடைக்கு HEB போயிருந்தாங்க. அப்படி வீட்டுக்கு கொஞ்சம் ஃப்ரூட்ஸும் வாங்கிட்டு கேக்குக்கு தேவையான திங்ஸும் வாங்கிட்டு வந்தாங்க. நான் மாம்பழம் இருந்தால் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். பட் ஆனால் நம்ம ஊர் மாம்பழம் மாதிரி கண்டிப்பாக இங்கே எந்த மாம்பழமும் டேஸ்ட்டே இருக்காது. லைட்டாக வேணால் இனிக்கும், அவ்வளோதான். டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும், நம்ம ஊர் மாம்பழம் மாதிரி இருக்காது. அதுக்கப்புறம் கேக் பார்த்திங்கன்னா பைனாப்பிள் ஃபில்லிங் வச்சு கேக்கு. ஸோ அதுக்கு அந்த விப்பிங் க்ரீம், பைனாப்பிள் இதெல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வர சொன்னேன்.
ஃபஸ்ட்டு வந்து கேக் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பையனோட பேர் சஞ்சய், அந்த பேரை வந்து ஃபாண்டன்ட்டில் வந்து நான் அச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கு வந்து ஃபாண்டன்ட் வந்து கொஞ்சம் தேவையான அளவு ஃபாண்டன்ட் மட்டும் எடுத்துகிட்டு, அந்த ஃபாண்டன்ட்டை ஃபஸ்ட்டு எப்போயுமே நம்ம அச்சு எடுக்கிறதுக்கு முன்னாடி நல்லா அதை வந்து இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கணும். அப்படின்னா தான் அந்த அச்சு நல்லா வரும். ஏன்னா ஃபாண்டன்ட் வந்து ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப ஸ்டிக்காக இருக்கும். அது வந்து இந்த மாதிரி சப்பாத்தி மாவு நம்ம உருட்டி உருட்டி எடுக்கும்போது தான் அது கொஞ்சம் லூஸ் கொடுக்கும். அது வந்து ரொம்ப உங்களுக்கு கீழே ஒட்டுற மாதிரி அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஒன்று பவுடர் சுகர் இல்லைனா அந்த மாதிரி கார்ன்ஸ்டார்ச் இந்த மாதிரி கீழே மாவு மாதிரி தெளிச்சு பண்ணிங்க அப்படின்னா அது நல்லா ஒட்டாமல் நல்லா வரும். அதுக்கப்புறம் அந்த லெட்டர்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த லெட்டர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அவனோட நேம் வந்து நான் எடுத்து தனியாக வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே வந்து இந்த கோல்டன் பெயிண்ட் அடிக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு இந்த கோல்டன் டஸ்ட் மாதிரி இருக்கும், அது கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். ஒரு 1/2 டீஸ்பூன் மாதிரி, கொஞ்சோண்டு தான், அந்த பேருக்கு மட்டும்தான். ஸோ ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் எடுத்துக்கிட்டு அது கொஞ்சம் நல்லா ஜிகிஜின்னு இருந்தால் நல்லாயிருக்கும் இல்லையா, அதுக்கு கிளிட்டர்ஸ் வந்து கொஞ்சம் அதையும் ஒரு 2 பிஞ்ச் மாதிரி எடுத்து இது மிக்ஸ் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா இது வந்து இந்த மாதிரி ஆரஞ்சு எக்ஸ்ட்ராக்ட் இருக்குது பார்த்திங்களா, இதை வச்சு மிக்ஸ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா நம்ம ஆல்கஹால் ஓட்கா இருக்குது பார்த்திங்களா, அதை வச்சு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணலாம். இல்லை எதுவுமே கிடைக்கல அப்படின்னா தண்ணி வச்சு மிக்ஸ் பண்ணலாம். ஆனால் தண்ணியும் ஃபாண்டன்ட்டும் வந்து ஆப்போசிட். ஸோ சம்டைம்ஸ் செட் ஆகாது ஃபாண்டன்ட்டில் தண்ணி பட்டுச்சு அப்படின்னா. அதனால் நான் தண்ணி வந்து மேக்ஸிமம் ஃபாண்டன்ட்டுக்கு நான் எதுக்குமே யூஸ் பண்ண மாட்டேன். இது எல்லாமே பார்த்திங்கன்னா எடிபிள் தான் எல்லாமே கடையில் விற்பாங்க. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நான் கேக் பண்ணும்போது என்ன பிராண்டு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் மேக்ஸிமம் கேக்குக்கு பேக்கிங் பண்ணுறது எல்லாமே பில்டன் பிராண்ட் அப்படிங்கிறதுல தான் நான் வந்து வாங்கி யூஸ் பண்ணுவேன். ஸோ அதுக்கு வந்து லைட்டாக மட்டும் பெயிண்ட் பண்ணி ஃபஸ்ட்டு வச்சுட்டேன். ஏன்னா அந்த ஃபாண்டன்ட் வந்து இன்னும் கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் தான் அது கையில் எடுத்து எல்லா சைடும் பெயிண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் மேலே மட்டும் லைட்டாக பெயிண்ட் பண்ணிவிட்டு அதை நான் காய வச்சுக்கிட்டேன். கடிச்சுக்கோ. அப்புறம் கொஞ்சம் ஆப்பிள் சாப்பிட்டுக்கிட்டே வந்துட்டு கேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அன்றைக்கி சாட்டர்டே அப்படிங்கிறதுனால எங்கள் வீட்டுக்காரருக்கும் லீவு. ஸோ அதனால தான் நான் கேக் பண்ணேன். இல்லை என்னால் தனியாக பண்ணியிருக்க முடியாது. அவரும் பாதி அப்படியே பாத்திரம் விளக்குறது இதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணார். நம்ம கேக் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா பாத்திரம் நிறையா சேரும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் அவர் அது க்ளீன் பண்ணிட்டார் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் வேலையும் ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த அளவுகள் எல்லாத்தையும் அளந்து ஒவ்வொன்றா ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த பைனாப்பிள் கேக் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி போட்டிருக்கேன். இது வந்து பல்காக அளவுகள் அப்படிங்கிறனால நான் இது வந்து அளவுகள்லாம் நான் கொடுக்கல. பட் உங்களுக்கு வந்து பைனாப்பிள் கேக் எப்படி ஃபில்லிங் வச்சு பண்ணணும் அப்படின்னா நான் அதுக்குரிய லிங்க்கு கீழே கொடுக்குறேன். ஸோ அதை செக் பண்ணி பாருங்கள். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க உங்களுக்கு ஹெல்த் எப்படி அக்கா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து எனக்கு 14 வீக்ஸ் போய்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ வந்து கொஞ்சம் பாதி வந்து பெட்டர் ஆயிடுச்சு. வாமிட் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது. இப்போவா தான் வருது வாமிட். அது மாதிரி இப்போ நானே வந்து லஞ்செல்லாம் கொஞ்சம் சமைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கொஞ்சம் வீடெல்லாம் க்ளீன் பண்ணுறது அதெல்லாம் கொஞ்சம் அப்படியே இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எதாவது சாப்பிட்டுக்கிட்டே அந்த மாதிரி வேலைகள்லாம் இப்போ பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ கொஞ்சம் நல்லாவே பாதி கம்மியாயிடுச்சுன்னே சொல்லலாம். அடுத்து வந்து ஜூன் 1 வந்து நாங்கள் எங்களோட செகண்ட் செக்கப் போயிருந்தோம். பேபி ஹார்ட் பீட்லாம் கேட்டோம். அப்புறம் பேபியெல்லாம் பார்த்தோம். ரொம்பவே நல்லா இருந்தது. எல்லாமே எல்லாம் கரெக்டாக இருக்குதுன்னு சொன்னாங்க டாக்டர். என்ன தான் 3rd ப்ரெக்னென்சியாக இருந்தாலுமே அந்த ஃபஸ்ட் டைம் இருக்கிற மாதிரியே தான் ஒரு ஃபீல் ஆகுது. மறந்துடுது அந்த ஃபஸ்ட்டு எப்படி 2 ப்ரெக்னென்சி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகமே இல்லை சுத்தமாக. 3வது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறது ஏதோ புதுசாக இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் ஆச்சு. சில பேர் வந்து கேட்டிருந்தீங்க இங்கே யூஎஸில் வந்து பேபியோட ஜெண்டர் சொல்லிடுவாங்க, நீங்கள் பார்த்துட்டிங்களா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அது வந்து அந்த 4th மந்த்து லாஸ்ட்டு அந்த டைமில் தான் சொல்லுவாங்க இங்கே. அதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம பிளட் டெஸ்ட் எடுத்து தெரிஞ்சுக்கலாம். பட் நாங்கள் வந்து அதெல்லாம் வேண்டாம் டாக்டர் சொல்கிறப்ப சொல்லட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வெயிட் பண்ணோம். ஸோ நெக்ஸ்ட்டு செக்கப்பில் வந்துட்டு மேக்ஸிமம் எங்களுக்கு சொல்லிடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த வீடியோவை நான் தனியாக உங்களுக்கு கண்டிப்பாக போடுவேன் என்ன பேபி அப்படின்னு சொல்லிட்டு. இதுவரை எங்களுக்கு வந்து எந்த பேபி அப்படின்ட்டு இதுவரை டாக்டர் சொல்லலை.
இப்போல்லாம் நிறையா கமெண்ட்ஸ்க்கு வந்து என்னால் ரிப்ளை பண்ண முடியல. அது மாதிரி நிறையா பர்த்டே விஷஸ்லாம் வந்துட்டு என்னால் நோட் பண்ணி வைக்கல. ஏன் அப்படின்னா சரி கொஞ்சம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கனால கொஞ்சம் மொபைல் ரொம்ப நோண்ட வேண்டாம் அப்படின்னு நான் நினச்சிருக்கேன். ஸோ அதனால் கொஞ்சம் மெசேஜ் கமெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் நான் ரிப்ளை பண்ணுறேன். அது மாதிரி இன்ஸ்டாலேயும் நான் நிறைய மெசேஜ் வருது, டெய்லி 30-40 வருது. நான் அதுவும் என்னால் முடிஞ்ச டைமில் தான் நான் கொஞ்சம் பேருக்கு ரிப்ளை பண்ணுறேன். சில பேருக்கு இல்லை, நிறையா பேருக்கு ரிப்ளை பண்ணாமலே இருக்குது. ஸோ நான் பார்க்கும்போது அப்பப்போ கொஞ்சமாக நான் ரிப்ளை பண்ணுறேன். அதனால் இந்த மாதிரி ரிப்ளை பண்ணாமல் இருக்கிறதுக்கு ரொம்ப சாரி. பைனாப்பிள் கேக்குக்கு பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக வெண்ணிலா கேக் பண்ணிவிட்டு அதை வந்து 2 லேயராக கட் பண்ணிக்கணும். ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு பெரிய ரெக்டாங்கிள் ஷேப்பில் கேக் பண்ணிவிட்டு அதை வந்து 4 பீஸாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். வச்சதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு லேயருக்கு இடையிலையும் அந்த ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்த பைனாப்பிளை குட்டியாக கட் பண்ணி அதை வந்து மேலே போட்டுக்கணும். அப்புறம் அந்த க்ரீமோட நம்ம பைனாப்பிளை கொஞ்சம் நல்லா மிக்சியில் போட்டு அடிச்சுட்டு அந்த பியூரியும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அந்த க்ரீம் நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா பைனாப்பிள் கேக் நமக்கு சூப்பராக வரும். ஸோ நான் அந்த கிளிப்பு எடுக்கலை, அன்றைக்கி ரொம்ப டயர்டாக இருந்தது அப்படிங்கிறனால அந்த ஃபில்லிங் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் எடுக்கலை. ஸோ இந்த மாதிரி பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். அந்த சாட்டர்டே சண்டேயில் பார்த்திங்கன்னா காலையில் எங்கள் ஃபேமிலியோட பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சதுக்கப்புறமா நாங்கள் வந்து டிவி பார்க்க உட்காந்துருவோம். இப்போ கொஞ்சம் நாளாக வந்துட்டு குக் வித் கோமாளி பார்க்க உட்காந்துருவோம். ஸோ அன்றைக்கி வந்துட்டு நான் எங்கள் வீட்டுக்கார்ட்டையும் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு கேக் வந்து அவனில் வச்சதுக்கப்புறம் தான் நானும் அவரும் சேர்ந்து அதுக்கப்புறம் பார்க்க ஆரம்பித்தோம். ஸோ கேக்கு அந்த ரெடி ஆகிற டைமில் அந்த 1 hour ஷோவும் பார்த்து முடிச்சிட்டோம். ஆதிரனும் அந்த சைடில் அப்படியே படுத்து தூங்கிட்டான். அதுக்கப்புறம் கேக் டெக்கரேஷன் பண்ணுறதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த விப்பிங் க்ரீம் ஃப்ராஸ்டிங் தான் ரெடி பண்ணேன். ஸோ அது சைட் பை சைடாக ரெடி பண்ணிவிட்டு அதை டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு அப்படியே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் கண்டிப்பாக வாரத்தில் 1 நாள் வீடியோ போடுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். இதுக்கப்புறம் தான் கொஞ்சம் வந்து வீட்டு வேலைகள்லாம் பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிருக்கு. ஏன்னா வீடு வந்து ரொம்ப க்ளீன் பண்ண வேண்டியது இருக்குது. அதனால் என்னால் முடிகிற டைமில் கொஞ்சமாக க்ளீன் பண்ணலாம், கொஞ்சம் புதுசாக ஏதாவது ஐட்டங்கள்லாம் செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்னு நினச்சிருக்கோம். ஸோ கண்டிப்பாக அது வந்து என்னால் முடிஞ்ச அளவு நான் வீடியோ எடுத்து உங்களோட ஷேர் பண்ணுறேன். இப்போ வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸே நிறையா பேர் கேட்பாங்க, உங்களுக்கு என்ன சாப்பிடணும்னு தோணுதுன்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு. பட் ஆனால் எனக்கு வந்து இப்போ வந்து என்ன சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னும் தெரியல, எனக்கு சாப்பிட்றதுக்கும் தோணவே இல்லை, எதாவது ஸ்பெஷலாக பண்ணி சாப்பிட்றதுக்கும். பட் ஆனால் நீங்கள் ஏதாவது ஒரு டிஷ் இந்த மாதிரி டைமில் ஏதாவது புதுசாக ஏதாவது செஞ்சு சாப்பிட்டா என்னது நம்ம வாய்க்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு இருந்துச்சுன்னா எங்கூட கண்டிப்பாக அந்த டிஷ் வந்து ஷேர் பண்ணுங்கள். நான் அதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்குறேன். அவ்வளோதாங்க, சிம்பிளான பைனாப்பிள் கேக்கும் ரொம்ப ஓவராக டிசைன் இல்லாமல் ரொம்ப சிம்பிள் டிசைன் தான் போட்டு முடிச்சிட்டேன். அவங்க வந்து ஈவினிங் வந்து வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நான் கொஞ்சம் நேரம் நல்லா விப்பிங் க்ரீம் ஃப்ராஸ்டிங் அப்படிங்கிறனால நான் கொஞ்சம் நேரம் ஃப்ரீசரில் வச்சுட்டேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.